எண்ணும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. இங்கு கூடியிருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். எனது வாழ்க்கைக்கு வழிகாட்டிய திகழும் அனைத்து சித்தர் பெருமக்களுக்கும், என்னுடன் பயணிக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள், எனது வழிகாட்டி திரு தங்கப்பாண்டியன் சார், திரு சதயம் மீனாட்சி சுந்தரம் ஐயா, திரு என்ஜி குமரன் சார் அவங்க. அதுக்கடுத்து எனக்கு இந்த ஜோதிடம் அப்படிங்கிற அறிமுகத்துக்கு எனக்கு ஆணா போட்டு சொல்லிக் கொடுத்தது இந்த கருத்தரங்கம் நடத்துகின்ற தமிழ்நாட்டிலேயே ஜோதிட மாநாடுனா என்னென்னு மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்ற திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஜோதிடம்னா சொல்லிக் கொடுத்தது என்ன, அடிப்படைனா என்னன்னு சொல்லிக் கொடுத்தது ஐயா தான். இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அடிப்படை தெரியணும்னா ஐயா கிளாஸ் போடுவாங்க, பார்த்துட்டே இருங்க, ஜாயின் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். பஞ்சாங்கம் பார்க்குறது என்னங்கிறதுலேருந்து ஆரம்பித்து தெளிவாக வரும். அதே மாதிரி அதிக மாணவர்களை கொண்டுள்ள, தமிழகத்தில் அதிக மாணவர்களை கொண்டுள்ள ஒரு நிறுவனம் நம்ம முரளி முகுந்தன் ஐயாவோட வகுப்பில் தான் அதிக மாணவர்கள், தங்கப்பாண்டி ஐயா வகுப்பில் அதிக மாணவர்கள் இருப்பாங்க. இப்போ அடுத்தடுத்து நிறைய வகுப்புகள் போட்டுட்ருக்காங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் வகுப்புகள் போட்டுட்ருக்காங்க. முதல் இப்போ நிறைய வகுப்புகள் போட போகிறாங்க. ஆன்லைனில் பார்த்துட்டு இல்லை ஃபேஸ்புக் இது மாதிரி இதில் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க கொடுத்த பணத்துக்கு தகுந்த வகுப்பு அது இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. அந்த அறிவை மேலே மேலே நம்ம வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்க இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க புதுசாக. ஜோதிட ஆர்வலர்கள் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாவே டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ கூட பாண்டிச்சேரியில் ஒரு வகுப்பு போட போகிறாங்க, திருமண பொருத்தத்தை பற்றி போட போகிறாங்க. எல்லாரும் கற்றுக்கலாம், அவங்கவுங்களே பொருத்தத்தை பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு மிக தெளிவான ஒரு வகுப்பு, ஒரு நாள் வகுப்பு, நேரடியாகவே போய் கற்றுக்கிற மாதிரி சிறந்த வகுப்பு. மிஸ் பண்ணிடாதீங்க. மீனாட்சி சுந்தரம் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா சித்தர்களுக்கு ஜோதிடம் பார்த்தவர் அவர். 96லேயே, இப்போ இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர் பெருமக்களுக்கு ஜோதிடம் பார்த்தவர். எனக்கு நேரடி அனுபவம் உண்டு, அப்போ நேரடியாகவே பார்த்துருக்கேன். அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும் அப்படி சித்தர்கள் நம்ம யாருன்னு சொல்கிறவங்க, அவங்க நம்ம முற்பிறவிலையும் நம்மளோட முக்காலத்தையும் உணர்ந்து சொல்கிறவங்க, அவங்களுக்கே ஜோதிடம் பார்த்தவர் சதய மீனாட்சி சுந்தரம் ஐயா. இப்போ 30 வருஷம் கடந்து போச்சு. இப்போ 30 வருஷம் அனுபவம், அப்போ அதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கும். இப்போ ஒரு புத்தகம் ஒன்று எழுதிட்டு இருக்காங்க, ஐயா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜோதிடர்களும் சரி, அனைவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஜோதிடம் படிக்கிறாங்கன்னா எந்த புத்தகம் இருக்கோ இல்லையோ, இப்போ அவர் எழுதுகிற புத்தகம் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வெளியே வரப்போகுது. அதுக்கடுத்து அடுத்தடுத்து இன்னொரு 7 புத்தகம் வெளியிட போகிறாங்க. எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய புத்தகம், எளிமையான புத்தகம். நம்மளாம் படித்தாலே நம்ம ஜோதிடர்கள் வளர்த்துக்கலாம். என்ஜி குமரன் ஐயா பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒரு மிராக்கிள் நடக்கும். எனக்கு நண்பர் தான். ஒரு வீடு வைக்கணும்னு 3 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் 3 வருஷமாக. அப்போ ஒரு நாள் சார் அறிமுகப்படுத்தி வச்சேன். வந்து பேசிகிட்டு இருக்கும்போது 2 முறை வந்துருப்பார். 3ஆவது முறை வரும்போது கேட்டார், ஏன் வீடு வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், வித்துடலாமான்னு கேட்டார். பேசிகிட்டு இருக்கும்போது நித்யா கணேசன் அப்படிங்கிற பேர் உள்ளவங்க வருவாங்க. ஒன்று அவங்களே வாங்கலாம், இல்லை அவங்க புரோக்கராக இருக்கலாம்னு சொன்னாங்க. சொல்லி ஒரு 1 வீக்கில் நித்யாங்கிற பொண்ணும் அந்த கணேசங்கிற வந்தாங்க. யாருன்னு கேட்டால், நித்யாங்கிறது வீடை வாங்கினாங்க. அந்த நித்யாங்கிற பெண்ணோட அப்பா பேர் கணேசன். 3 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. யார் வாங்க போகிறாங்கங்கிறது இவங்க அட்வான்ஸாக சொல்கிறாங்க. மிராக்கிள் அதெல்லாம். நானே நான் முதல்ல சாரை சந்திக்கும் போது என்ன கேட்டாங்க, என் பேர் சாருக்கு தெரியும். பக்கத்தில் நின்று இருக்கும்போது சதய மீனாட்சி சார் ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க, பாம்பாடு சித்தர் கோவில் ஒன்று கட்டியிருக்காங்க. திருமணம் தாமதம் ஆகுது, ஏதோ ஒரு நமக்கு வாழ்க்கையில் தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, ஒரு என்னன்னு தெரியல, முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கும் சதய மீனாட்சி சார் அந்த பாம்பாடு சித்தர் கோயில் அபிஷேகம் பண்ணுறாங்க. கலந்துக்கலாம்.
ஒரு விடை கிடைக்கும் அதுக்கு. அந்த கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் போயிருக்கும்போது குமரன் சார் என் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ என் பேர் சாருக்கு தெரியும், ஆனால் என்ன பேரை கேட்காமலே என்னோட பையன் பேரை சொல்கிறாங்க, என்னோட மகன் பேரை சார் சொன்னாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யார் இருக்காங்களான்னு இந்த பேரை சொல்லி கேட்டாங்க. என் மகன் பேர் சார் அப்படின்னு. அடுத்த ஒரு பேர் சொல்லி கேட்டாங்க, என் ஒய்ஃபோட அம்மா மாமியார் பேர். அடுத்து உங்கள் வீட்டில் யார் கண் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் யோசிச்சு பார்த்து இப்போதைக்கு யாரும் ஒன்றும் தெரியல சார் அப்படின்னேன். ஒரு 3 வாரமோ இல்லை 3 மாதத்துக்குள்ளேயோ ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தா அந்த 3 மாதம் கழித்து என்னோடய மாமியாருக்கு சர்ஜரி மதுரைக்கு வந்து மதுரையில் தான் பண்ணோம். நாங்கள் வெளியில் இருக்காங்க, அந்த சர்ஜரி எப்படி தெரியல. எதுவுமே ஜாதகம் கேட்கல, ராசி நட்சத்திரம் கேட்கல, ஒன்றுமே கேட்கல. வேற சொன்னாங்க, அவங்க பேரையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் யாருக்காவது கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குன்னு அவங்களுக்கே பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கு அதே மாதிரி ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியல, 108 வந்துகிட்டே இருக்குது, 108 காட்டிகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்டு கால் வந்து அந்த ஃப்ரெண்டு ஃபோனில் சொல்லிட்டு இருக்காரு, 108 காட்டிகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னாங்க. பார்த்தா அன்றைக்கி நைட்டு சார் வந்து யாரோ ஒருத்தங்க சின்ன ஆக்சிடென்ட்டு, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லாக 108 உள்ளே வந்துகிட்டு இருக்கு. 108 காட்டிகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 108 ஆம்புலன்ஸ் முன்னாடி போய்கிட்டே இருக்கு, சாருங்க நிற்கிறாங்க. அன்றைக்கி அவருக்கே ஓடி இருக்கு, அடுத்தவங்களுக்கு சொல்லி அன்றைக்கி அவருக்கே அவர் நடந்த நிகழ்வு அது. என்னோட ஃப்ரெண்டு தான், ஒருத்தங்க ஃபாரினில் இருக்காங்க. அவங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. வந்தவங்க லோக்கல் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க இந்து தான். அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஒரு கிறிஸ்டியன் பேரை சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி இவங்க உங்களுக்கு யார் நண்பர் இருக்காங்களான்னு கேட்டால், ஆமாம், அந்த ஃபாரினில் இருக்காங்க இல்லையா, அந்த கண்ட்ரியில் இவங்க கீழ் வீட்டில் இருக்காங்க, மேல் வீட்டில் உள்ளவங்களோட பேர் அந்த பேர், இந்த பேர் உள்ளவங்க இருக்காங்க. அப்போ சில நிகழ்வுகள்லாம் சொன்னாங்க. ஆமாம், அப்போ உங்களுக்கு இந்த அடுத்த ஜாப் மாற்றம் இருக்கும், கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்கும், அங்கே முறைப்படி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், நல்லா இருக்கும்னாங்க. அதே மாதிரி கிடைச்சது. போயிட்டு இங்கேருந்து ஜாதகம் பார்த்து ஒரு 2 வாரத்துலேயே எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு கவர்மெண்ட் ஜாப். அங்கே இறையருள் தான். எல்லோரும் ஏதோ புக்கை பார்த்து படிச்சுட்டு தான் வந்தாங்க அப்படிலாம் இல்லை. இறையருளோட அவங்க சார் சொல்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் சரியாகவும் இருக்குது. பெருமைக்கு சொல்ல, நேராக நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே. தங்கப்பண்ணையா ஓப்பலையும் படிச்சிருக்கேன். எதையும் ஒளிவு முறை இல்லாமல் சொல்லித்தர்றவங்க. தங்கப்பண்ணையாட்ட வந்து படித்தீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து பயணிச்சிங்கன்னா ஜோதிடர் ஆயிடலாம். அதே மாதிரி மூந்தமல்லியாட்ட என்ன ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்பப்போ ஓடும். வகுப்பு எடுத்துகிட்டு இருப்பாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போதே யாராவது சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது, ஏதாவது பண்ணலாமா, வழி சொல்லுங்கன்னு கேட்டால் அது ஒரு சின்ன பரிகாரத்தை சொல்லுவார். இதை செய்யுங்க சரியாக போயிருப்பார். அந்த சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களுக்கான ஸ்பெஷலிஸ்ட் மதன்மொழி ஐயா. அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே யாராவது சொல்லுவாங்களா, எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிவாங்கல்ல, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அந்த ஸ்பாட்லேயே சின்ன சின்ன விஷயங்களும் சொல்லுவாங்க எளிமையாக. அது அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே மருத்துவ ஜோதிடம்ங்கிறாங்க, ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு பேஸை எடுத்துக்கிட்டு திருமண பொருத்தத்துக்கு கொண்டு போயிட்டேன். அதை திருமண பொருத்தமாக நான் பார்க்குறதில்ல, அதுலேயும் ஒருபடி மேலே போயிட்டு காதல் திருமணம் பண்ணுறாங்க, இல்லை குடும்ப தகராறு வருது, டைவர்ஸ்னு போகிறாங்க இல்லையா, அதில் கவுன்சிலிங்கில் இறங்கிட்டேன். என்ன இதுக்கு பேஸ் யாரை கேட்டால் முதல் ஐயா தான். நான் அவர்கிட்ட படிக்கும்போது என்ன செஞ்சார், ஒரு சின்ன குழு கொடுத்தாரு. 10 பொருத்தம் வந்து டைவர்ஸ் ஆகிற கேஸ் இருக்குது. விவாகரத்துக்கு போகிறாங்க. 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனால் டிவோர்ஸ் போகுது, விவாகரத்துக்கு போகிறாங்க. அப்போ மட்டும் படிக்கும்போது ஒரு சின்ன வார்த்தை ஒன்று சொன்னார், எத்தனை பொருத்தம் எப்படி பார்த்தாலும் இந்த பொருத்தம் பார்க்கணுன்னு ஒரு சின்ன குழு ஒன்று கொடுத்து கொண்டு போனார். எனக்கு லேசாக புரித்துட்டுச்சு. அப்போ நியூமராலஜியை லிங்க் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். அந்த நியூமராலஜி இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யார், உங்கள் கேரக்டர் என்ன, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, எப்படி நடந்துக்குருவீங்க, யார்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, எல்லாமே பேர்லையும் டேட் ஆஃப் பர்த்லையும் எடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பருக்கு இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, அந்த நம்பர் உங்களுக்கு வேலை செஞ்சால் தான் அப்படி இருக்க முடியும். அந்த நம்பர் டேட் ஆஃப் பர்த் தான் இருக்காது, டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர், பெயர், எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இதுலேயுமே அந்த நம்பர் இருக்காது. ஆனால் குறிப்பிட்ட வேற ஒரு எண் வேலை செஞ்சுருக்கோம். அது எப்படி பிடிக்கணும்னு இருக்குது, அதை வச்சு நான் கால்குலேஷன் அதை போட்டு பார்த்தா அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். அப்போது அவங்க கேரக்டர் என்ன, எப்படி பேசுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, யார்கிட்ட என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, எல்லாமே அதிலே பேர்லேயே வரும்போது உங்களோட லக்னமே அதை தான் இருக்கும். நீங்கள் யாருன்னு சொல்கிறதா தான் இருக்கும். அதில் ஒருபடி மேலே போய் உளவியல், மன ரீதியாக நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பிடிக்கும்போது திருமணத்துக்கான பொருத்தமும் அதில் வந்துடும். 2 பேருக்கும் ஒத்து வருமா ஒத்து வராதா, கேரக்டர் பேஸ் தான்.
ஒருத்தவங்களுக்கு சத்தம் போட்டாலே பிடிக்காது, இன்னொருத்தருக்கு கோபம் மட்டும் 24 ஹவர்ஸ் கோபத்தில் எப்போ என்ன சொல்லுவானே தெரியாதுன்னு இருந்தா அவங்க 2 பேர் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா? ஒருத்தருக்கு சத்தம் போட்டாலே பிடிக்காது. அப்போது சத்தம் போட்டாலே பிடிக்காதுங்கிறவங்கிட்ட போயிட்டு கோபமாக எப்பயுமே டென்ஷனாக இருக்கிற ஒரு பார்ட்டியை போய் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா எப்படி 2 பேருக்கும் ஒத்து போகும்? வாய்ப்பே இல்லை. கூடிய சீக்கிரம் டைவர்ஸ்னு போயிடும். அப்போது டைவர்ஸ் போகிறதான் வழியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு மாற்று வழி தான். என்ன அப்படின்னா இந்த நியூமராலஜியை பேஸ் பண்ணி கவுன்சிலிங்கில் இறங்குறோம். இவங்க கேரக்டர் என்ன, அமைதியாக இருக்கிறது, மெதுவாக சொன்னால் கேட்டுக்குருவாங்க, எப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த கோபப்படுறவங்கிட்ட சொல்லிடலாம். அதே மாதிரி அமைதியாக இருக்கணும் சொல்லிடலாம். அவர் கோவப்படுவாரமா, நம்ம மனசில் எதுவுமே இருக்காது, இந்த மாதிரி டைப்பு அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் ஏற்றுக்குருவாங்க. ஆமாம் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல உங்கள் தப்பே இல்லை, அந்த டைமில் சத்தம் பண்ணுவாங்க, அதுக்கு இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு சொல்லும்போது இவங்களும் ஏற்றுக்குருவாங்க. அவங்களும் ஆமாம் சார் அவங்க சாஃப்ட் நேச்சர் தான், அப்போ ஏன் கோவப்படுறீங்க, தேவையில்லையே, மெதுவாக பேசி நீங்கள் உங்களை பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லும்போது 2 பேரும் ஒத்து போயிடுவாங்க. அப்போ டைவர்ஸுங்கிற வார்த்தையவே நம்ம டிக்ஷனரிலேருந்து ரிமூவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. எதை பேஸ் பண்ணி நம்ம எதிர்பார்ப்பு என்ன, நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம், நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், எப்படி பேசுவோம், எல்லாமே இதுலேயே வந்துடும். அப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றோமா? ஆனால் எப்பயுமே நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்க முடியுமான்னு கேட்டால் அது சந்தேகம். அந்த எப்பயும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, அது நடிக்கிற மாதிரியா இருக்கும். எப்பயாவது கோவம் வரும், ஆனால் அதை அவங்களே சுதாச்சிக்கிடுவாங்க. ஆமாம் இவங்களுக்கு பிடிக்காது, அவங்க சரிதான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ சந்தேகப்படுறாங்க அப்படின்னா சந்தேகப்படுறதுக்கு அதுக்கு என்ன, எப்போ சந்தேகப்படுவாங்க, எப்படி சந்தேகப்படுவாங்கன்னு இருக்குது. எல்லாத்துக்கும் சந்தேகப்பட மாட்டாங்க. நல்ல பெண்ணையுமே சந்தேகப்படுற ஆண் இருக்காங்க, நல்ல ஆணையும் சந்தேகப்படுற பெண்ணும் இருக்காங்க. அப்போ சந்தேகப்படுற சரியா தப்பா, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, கரெக்டாக இருப்பாங்களா இல்லையா, அவங்க நிகழ்வுகளை அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து நம்ம எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கே தெரியும், ஆமாம் இவங்க இப்படிப்பட்டவங்க தான். அப்போ நீங்கள் சந்தேகப்பட அவசியம் இல்லை, நீங்கள் நம்பி இந்த மாதிரிலாம் இருக்கலாம் சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், கரெக்டு அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு யாருன்னே தெரியாது, எப்படி அவங்க கேரக்டர் நம்ம சொல்கிறோம். இதுக்கு 4 லட்சம் பேரை சந்தித்து நம்ம எடுத்த பாயிண்ட்ஸ் தான், எந்த புக்லேயும்லாம் கிடையாது. ஒரு 4 லட்சம் பேரை சந்தித்து யார் யார் எப்படி என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணி எடுத்த பாயிண்ட்ஸ் தான். எல்லாமே கால்குலேஷன் தான், சயின்ஸ் தான், அருள்வாக்கு இதெல்லாம் கிடையாது, பியூர் சயின்ஸ். ஒவ்வொரு மனிதனோட கேரக்டரும் யூனிக் கேரக்டர்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்துவமான குணநலங்கள் உண்டு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போது இவங்களுக்கு என்ன கேரக்டர்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கணும் என்னன்னு சொல்லி கொடுத்துடலாமா? ஆனால் உதாரணத்துக்கு நான் சொல்லவே, நான் ஒருத்தர் காதல் தோல்வியில் சோகத்தை போட்டு குத்திக்கிட்டு இருக்காரு, முட்டுறாரு, அவருக்கு அவரே காயப்படுத்திக்கிறாரு, அவருக்கு அவரே வலியை ஏற்படுத்திக்கிறாரு, டிப்ரெஷன் ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு, பட் கியூர் ஆகிற மாதிரி தெரியல, கண்டினியூட்டியே இருக்குது. அப்போ என்கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க. அப்போ அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணை பற்றி சொல்லும்போது, உனக்கு அந்த பொண்ணுக்கு ஒத்தே போகாதப்பா, எப்படிப்பா நீ கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, லவ் பண்ண எப்படிப்பா லவ் பண்ணுற, அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிட்டா நீ ஏன் நீ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற, நீங்கள் லவ் பண்ணும்போதே 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பீங்க, இந்த காரணத்துக்காக சண்டை போடுவீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் ஒத்துக்கிட்டாப்புல. ஆமாம் சார் என்னோட கேரக்டர் தான், அவங்க அந்த மாதிரி தான், 2 பேரும் அடிக்கடி இதுக்காகவே சண்டை போடுவோம். சரி இப்படியே சண்டை போட்டால் பின்னாடி இப்படிலாம் ஆகுமே, அது எப்படி டெவலப் ஆகும்னு சொல்லும்போது அந்த பையன் அதுக்கும் ஒத்துக்கிறான். அப்போ அவங்களுக்காக நீங்கள் உடம்பு இந்த மாதிரி காயப்படுத்திக்கணும் சொல்லும்போது, ஆமாம் இல்லை நான் எதுக்கு அவங்களுக்காக காயப்படுத்திக்கணும், கரெக்டு அப்படின்ட்டு உடனே அந்த பையன் அன்னைக்கே அதுலேருந்து அந்த சோகத்தை குத்துறது முட்டுறது வெளியே வர்றாப்புல. இது எந்த நம்பரை பேஸ் பண்ணிலாம் கிடையாது, ஒரே பாயிண்ட் தான். 3 மொழியா சொல்லி கொடுத்த ஒரு பாயிண்ட் தான். அவங்க மனம்னா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு நாள் எடுத்த கிளாஸில் என்னோட கான்செப்டை அதில் அப்ளை பண்ணேன். மனப்பொருத்தத்துக்கு எப்படி இந்த மனப்பொருத்தம் பார்த்தா எப்படி திருமண வாழ்க்கை சிறக்கும் சொல்லி ஒரு நாள் கிளாஸ் எடுத்தாங்க. அந்த மனப்பொருத்தத்துக்கு என்னோட டெக்னாலஜி அப்படியே அப்ளை பண்ணேன். நியூமராலஜி எனக்கு தெரிஞ்ச நியூமராலஜி அப்படியே அப்ளை பண்ணேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்ளை பண்ணல 100% அப்படியே மேட்ச் ஆச்சு. அப்போ குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சரி பண்ண முடியும். கேரக்டர் பேஸ் அப்ரோச், ஜென்ரல் அட்வைஸ்லாம் வேலை செய்யாது. உதாரணத்துக்கு பெற்றோர்களுக்கும் குழந்தைகள் இப்போ குழந்தைகளுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. ஏன் ஒத்து போகலை? பேரண்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறத கேட்கணும்னு குழந்தைங்க கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, குழந்தை கேட்காது. ஏன் கேட்காது? அவங்களோட குணநலன் என்ன, அவங்க கேரக்டர்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சா அங்கே தான் பிரச்சனையே வர ஆரம்பிக்குது. டெப்ரெஷன், இப்போ டெப்ரெஷன் இல்லாத மனிதனே கிடையாது. டெப்ரெஷனுங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் கடன் வாங்கினதுலையோ, படிக்கிறதுலையோ, ஜாபுக்கு போகிறதுலையோ, ஜாப்ல நல்ல ஜாப்ல இருந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஜாப் இல்லாமல் போயிடும். அப்போ ஏதோ ஒரு ரீசனை வச்சு டெப்ரெஷனுங்கிறது கண்டிப்பாக வரதான் செய்யும். சம்பளமோ லோன் போடுறதுலையோ ஏதோ ஒரு விதத்தில் டெப்ரெஷன் வந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் வர்ற டெப்ரெஷன் ஒரே மாதிரி இருக்காது. சரி, அந்த டெப்ரெஷன் எப்படி சரி பண்ணலாம் போது, டெப்ரெஷன் வந்து நம்மளோட கேரக்டரை பொறுத்து தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தேதியோ பிறந்த தேதியோ இல்லை டோட்டலோ இல்லைன்னா பெயரோன்னா ஒரு குறிப்பிட்ட இன்னும் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா கடன் வாங்குறதே பிடிக்காது. ஒருவேளை கடன் வாங்கிட்டாங்கன்னா அது எப்படி அடைக்கிறதுன்னு அதே வேலையாகவே இருப்பாங்க.
சப்போஸ் தள்ளி போச்சுன்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இப்படி நம்ம வெளியே தலை காட்ட போகிறோம் பயப்படுவாங்க. ஒருத்தர் அப்படி தான் நான் கால் பண்ணி கேட்டார், யூடியூப்பில் டிவியில் வராங்க சார், நாங்கள் கேட்டோம் சார் அப்படின்ட்டு. அந்த 2 மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும், உங்களுக்கு 2 மாதத்தில் கடன்லாம் அடைஞ்சிருந்தாங்களாம். குரு மர்றாரு, சந்திரன் மர்றாரு, 2 மாதத்தில் அடைஞ்சிருன்னு இருக்காங்க. என்கிட்ட கேட்டார், 55 வயசு வரைக்கும் உங்களுக்கு கடன் இருந்துட்டு தான் இருக்கும், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஆனால் கடன் அடைஞ்சிடும், நீங்கள் தைரியமாக இருக்கலாம்னு. 55 வயசாக இன்னொரு 8-9 வருஷம் இருக்குது, அது வரைக்கும் கடன் இருக்குமானாரு. கண்டிப்பாக இருக்கும், இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஏமாத்திரம்லாம் கிடையாது, கண்டிப்பாக அடைச்சிருவீங்க, இதெல்லாம் கௌரவமாக நீங்கள் வாழலாம் அப்படின்னு. அவர் சார் நீங்கள் சொல்கிறது பரவாயில்ல சார், ஒத்து வருது, ஆனால் நான் ஜோரம் பார்த்த ஒருத்தர் 2 மாதத்தில் அடைஞ்சிருந்தாருனாரு. எவ்வளோ கடன் இருக்குன்னு 20 கோடி இருக்குங்கிறார். 20 கோடி ரூபாய் எப்படிங்க 2 மாதத்தில் அடைக்க முடியும்? நான் தான் சொன்னேன், குமரன் சார் மாதிரி மீனாசுந்தரம் சார் மாதிரி, மூந்தன்முரளி ஐயா மாதிரி, இந்த மாதிரி யாரையா நீங்கள் ஜாதகம் பாருங்கள், கோயில்படி தங்க பண்ணி இந்த மாதிரி யாரையா பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க, இந்த மாதிரி நபர்கள்ட்ட பாருங்கள், உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லி நானே சொன்னேன். எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியாது, நியூமராலஜியா பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல பக்காவாக வச்சு தரலாம். ஏன்னா குழந்தை பேர் வைக்கிறது தான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குழந்தை யாரு, எப்படி வரப்போகுது, எப்படி பழக போகுது, எப்படி படிக்க போகுது, எல்லாமே அந்த பேரில் இருக்கு. படிப்பு, தொழில், உடல்நிலை, ஹெல்த்து, வெல்த்து, பொட்டன்ஷியல், ஜாப், இன்கம் எல்லாமே அதில் இருக்கு. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேர் கரெக்டாக வச்சு கொடுத்தோம்னா அந்த பிறந்த இந்த வாழ்க்கையில் என்ன அனுபவிக்கணுமோ தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக அனுபவிச்சுட்டு போயிடும். அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு ஒரு ஃபேன்சியாக வைக்கணும், நித்தியாக வைக்கும் போது சிரமப்படுறோம். சிலர் கேட்பாங்க, அம்மா இன்சூரன்ஸ் சேர்த்து வைக்கணும் சார்மாங்க. அம்மா இன்சூரன்ஸ் சேர்த்து வைக்கிறது எவ்வளோ சிரமம் இருக்கும் தெரியுமா? ஜெனரலாக சொல்லிடுவாங்க. ஆனால் அம்மா இன்சூரன்ஸ் சேர்த்து பேர் வைக்கும்போது 2 இன்ஷியல் வந்துடும். 2 இன்ஷியலுக்கு பேர் மேட்ச் ஆகணும். 2 இன்ஷியலுக்கு பேர் மேட்ச் ஆகிற மாதிரி பேர் வைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியான வேலையெல்லாம் கிடையாது, ரொம்ப டைம் எடுக்கும். சிலருக்கு பை லக் அமைஞ்சிரும், ஆனால் அவ்வளோ ஈஸியாக அமையாது. டோட்டல் மட்டும் வைக்கணும், டோட்டல் வச்சிடலாம், டோட்டல் ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் எந்த காம்பினேஷனில் பேர் வேலை செய்ய போகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேரில் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அது ஜோதிடத்தில் அப்படியே இருக்குங்க. ஜாதகம் பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லுவாங்க. இந்த பேர் வைக்கிறதுலையே பேர் வேறு, அஸ்ட்ராலஜி வேறெல்லாம் கிடையாது. பேரில் என்ன இருக்கோ அது ஹாரோஸ்கோப் பார்த்தாங்க, ஜோதிடம் பார்த்தாங்கன்னா அதுலேயும் இருக்கும். அதுதான் நியூமராலஜி. சும்மா நம்ம குத்து மதிப்பாக சொல்கிறதுலாம் நியூமராலஜி கிடையாது. இப்படிலாம் இருப்பாங்க, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்தாலும் அவங்க அதே இதை சொல்லணும். அதுலேயும் அப்படி தான் இருக்கும். தாமத திருமணம்னு இருந்ததுன்னா இதுலேயும் பேர்லையும் தாமத திருமணம் காட்டணும், இல்லைன்னா அது நியூமராலஜியே கிடையாது. அப்போ ஜோதிடம் வேறு, நியூமராலஜி வேறெல்லாம் கிடையாது. 2 நாள்லேயுமே வந்துடும். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சார்ந்தது தான், தனித்தனிலாம் கிடையாது. சேலம் நாராயணமூர்த்தி நண்பர் இருக்காரு, நல்ல ஜோதிடர். ஆனால் ஜோதிடம் தெரியாத மாதிரியே பேசுவார். அத்தனை குருமார்களையும் பழகிருக்காரு. பெரிய பெரிய ஆளுங்கன்னு சொல்கிற யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க தெரியுமா, இவர் தானே இது இப்படி தானே பாரு, கூடயே இருந்திருப்பாரு, அதெல்லாம் காட்டிக்க மாட்டார். குருமார்களை எப்படி நான் வணங்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்ச ஒரு மனிதர். அதே மாதிரி இப்போ குமரன் சாரும் சரி, சத்ய மீனசுந்தரம் சாரும் சரி, மூந்தன்முரளியும் சரி, நீங்கள் மற்றவங்களை நோட் பண்ணி பாருங்கள், இவங்களை நோட் பண்ணி பாருங்கள். ஜோதிடம் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. படித்ததுக்கப்புறமா அந்த குருமார்கள்ட்ட என்ன நல்ல குணம் இருக்கோ அதை அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் கூட பயணிக்கிறேன், சத்ய மீனசுந்தரம் சார், குமரன் சார்லாம் பயணிக்கிறேன். நான் மூந்தன்முரளி ஐயா அவங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், பயணியா கூட பயணிச்சிட்டு இருக்கேன். சேலம் நாராயணமூர்த்தி அவரோட பயணிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, கோயில்படி தங்கப்பாண்டி ஐயா அந்த குருமார்கள்ட்ட படித்தது மட்டும் கிடையாது, எல்லாமே நானும் படித்தேன் குருமார்னு சொல்லுவாங்க. ஆனால் குருமார்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதுக்கு மாதிரி நடந்துக்கிறாங்களான்னு கேட்ட கிடையாது. மூந்தன்முரளி ஸ்டூடெண்ட், சாதாரண ஸ்டூடெண்ட் பேசுவார், எப்போ வேணாலும் கூப்பிட்டு பேசலாம். அவர் பிஸியாக இருந்தாலுமே அடுத்து திரும்ப கூப்பிட்டு பேசுவார். என்னையா கூப்பிட்டீங்க சொல்லுங்கன்னு கூப்பிட்டு பேசுவார் அவர். சிலர் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாங்க. மீனசுந்தரம் சார் அப்படி தான், எப்போ வேணாலும் பேசலாம். ஜாதகம் பார்த்தாச்சு, வீட்டுக்கு போயிட்டேன்னா திரும்ப யாருன்னு தெரியாதுன்னு பேச மாட்டார். திரும்ப சந்தேகம் கேட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ மதிப்பு கொடுத்து பேசுவார். மிஸ்டு காலை பார்த்துட்டு கால் பண்ணுவார் குமரன் சார். மிஸ்டு கால் இருக்கும், சார் உங்கள் கால் மிஸ்டு காலில் பார்த்தேன், நான் குமரன் பேசுகிறேன், நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்களா அப்படின்ட்டு அவ்வளவு பவ்யமாக பேசுவார். சிலர் அப்படி இல்லைங்கல்ல, இந்த ஃபீல்டில் பாருங்கள், பிஏ போட்டுக்குருவாங்க, லைனில் வர மாட்டாங்க, தன்னை பெரிய அளவே கட்டிக்கிறவாங்க. இதான் குருமார்கள் சொல்லிக் கொடுத்த பாடம். கையை பிடிச்சி கூட்டு போவார். முதல்ல கிளாஸில் ஜாயின் பண்ணி பாருங்கள், கையை பிடிச்சி கூட்டு போவார். எப்போ வேணாலும் பேசலாம் அவர்கிட்ட. இந்த மாதிரி தான் நாங்கள் பழகியிருக்கோம். குருமார்கள்ட்ட படித்தோன்னு குருமார்கள் பேரை சொல்ல விட அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, மனிதர்களை முதல்ல மதிக்க பழகினா போதும், ஜோரம் தானாக வரும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு முதல் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை கூறி நான் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அவருடைய அனுபவத்தை வைத்து ஜோதிடத்துல எந்த அளவுக்கு பலன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், குருமாருடைய ஒழுக்க நெறிமுறைகள் மூலமா எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஏன்னா அவர் வந்து சைக்காலஜி பிரகாரம் ஒரு பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர்த்தோட ஃபேமிலியில வந்து பிரிந்து போன குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்றதுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவர்னால நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு ஒற்றுமையாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு அவருடைய கவுன்சிலிங், அவருடைய ஆலோசனை மிகப்பெரிய ஒரு தத்துவங்கள். அந்த மாரி அனுபவமிக்க நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்கள் வந்து நம்முடைய ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழாவில் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணத்தினால் அவரால் கலந்து கொள்ள முடியல. அதனால ஐயா அவர்களுக்கு இன்று ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சந்தனமாலை அணிவித்து ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்திருக்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. பொன்னாடை நம்முடைய குமரன் ஐயா அவர்களும், சந்தன மாலை நம்முடைய நாராயணமூர்த்தி ஐயா அவர்களும் கொடுத்து சிறப்பு செய்திருக்கின்றார்கள். ஐயாவுடைய தொடர் ஜோதிட சேவையை பாராட்டி ஜோதிட தத்துவ நாயகன் என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பு செய்திருக்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட.